வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோடங்கி. விஜய் அரசுக்கு 7 நாள் கெடு விதித்திருக்கிறது ஒன்றிய அரசாங்கம். என்ன கெடு? 7 நாளில் என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றிய அரசாங்கம் ஏன் உள்ளே வந்திருக்கு? ஏன் கடிதம் அனுப்பியிருக்கு? என்ன கேட்டிருக்காங்க? விசாரணை அறிக்கையை 7 நாளில் நீ கொடுத்தே ஆகணும்னு ஒன்றிய அரசாங்கம் ஏன் விஜய் அரசுக்கு உத்தரவு போட்டிருக்கு? இதெல்லாம் பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் கோடைக்கு வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக விஜய் அரசாங்கம் பதவி ஏற்று கிட்டத்தட்ட 12 நாட்களை நிறைவு செய்திருக்கிறது. இந்த 12 நாளில் 30க்கும் மேற்பட்ட குற்ற செயல்கள், கொடூர குற்றங்கள் நடந்திருக்கு. இப்போது நெய்வேலியில் அந்த நிலம் எடுக்கிற பணிகளை ஒன்றிய அரசாங்கம் துரிதப்படுத்திட்டாங்க. தேர்தல் நாளில் ஒத்தி வச்சுருந்தாங்க, இப்போ துரிதப்படுத்திட்டாங்க. அந்த மக்கள் எல்லாம் ரோட்டு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. தினம் தினம் படுகொலைகள், தினம் தினம் பாலியல் வன்புணர்வு கொலைகள், சந்தி சிரிக்கிற சம்பவங்கள் தொடர்கதையாக நடந்துக்கிட்டே இருக்குது. இதை தடுப்பதற்கு வழி இல்லை. ஆனால் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, ஒரு நாளில் எதையும் மாற்ற முடியாதுங்க, எப்படிங்க ஆட்சிக்கு வந்த ஒரே நாளில் நான் எல்லாம் மாற்றிட முடியுமா அப்படின்னு ஒரு அமைச்சர் கேட்கிறார். விக்னேஷ் அந்த அமைச்சர் பேர். அவர் தாவேகாவுடைய அமைச்சர், தாவேகாவுடைய ரசிக குஞ்சுமணியாக இருந்து இப்போ அமைச்சராயிருக்கார் இல்லையா. அவர் சொல்றார், ஒரு நாளில் மாற்றினா ஒரு நாளில் மாறிடும்னு சொல்லவே இல்லை யாருமே. ஆனால் நிர்வாக சீர்கேடோட ஒரு ஆட்சி தொடர்கதையாக இருக்குது. பேச வேண்டிய முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டேங்கிறார், மௌனமாக இருக்காரு. இடிஞ்சே விழுந்தாலும், என்ன நடந்தாலும், இடியே பக்கத்தில் விழுந்தாலும் எதுவுமே நடக்காது போல ரீல்ஸ் போடுகிற வேலையை மட்டும் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார். பேட்டரி காரில் ஊர் சுற்றிட்டு இருக்காருன்னு தொடர்ந்து என்ன சொன்னாலும் எதுக்குமே அவர் செவி சாய்க்கிறது இல்லை. ஆனால் இப்போ என்னன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய இந்த வளர்ந்துகிட்ட அமைச்சர் இருக்கார் இல்லையா, ஆதவ அர்ஜுனா, இவர் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. இப்போ நீங்கள் அமைச்சர் ரமேஷ் குறித்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். இந்து சமய அறநிலைத்துறை எப்படி அவர்கிட்ட நீங்கள் ஒப்படைப்பீங்க? இது ரொம்ப விதிகளுக்கு, அதாவது என்னன்னா, ஆகம விதின்னு கையில் எடுத்துட்டானுங்கன்னா மற்றவங்கெல்லாம் பிரச்சனை. இவ்வளோ காலம் நாங்கள் போராடி பெற்ற பல விஷயங்களை இவர் தடுத்துருவாரு. இந்த சமூகத்தை சேர்ந்தவர் எப்படி அமைச்சராக்கி அந்த துறையை கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது, அவர் என்ன ஜாதினே எங்களுக்கு தெரியாதுன்னு பெரிய உருட்டு ஒன்று உருட்டினார். யாருன்னா ஆதவ். எதை கேட்டாலும் அவர் தான் உருட்டுறாரு. இப்போ நீங்கள் யார் என்ன சொன்னாலும் பவர் கட்டு பதில் சொல்லுவார், பத்திரப்பதிவில் பிரச்சனை பதில் சொல்லுவார். நம்ம புசி ஆனந்த் துறையில் டெண்டர், திருட்டு டெண்டர் விட்டு 6 மணி நேரத்தில் டெண்டரை க்ளோஸ் பண்ணால் அதுக்கும் பதில் சொல்லுவார். அப்போது நிர்வாகத்தை நடத்துவது, ஆட்சி நடத்துவது ஆதவா விஜயா அப்படின்ற ஒரு கேள்வி. விஜய் டெய்லி ஆஃபீஸ் டியூட்டி பார்க்குற மாதிரி காலிலேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி வராரு, அவரே டிஃபனில் எடுத்துன்னு சோறு சாப்பிட்றாரு, இப்படி ரீல்ஸ் போகிறது மட்டும் விஜய். ஆனால் வெளியில் பொது இடங்களில் மீடியாவை மீட் பண்ணுறது, பேசுறது, இன்னும் பழிய திமுக மேலே போடுறது, இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக செஞ்சுக்கிட்டு இருக்குது ஆதவ். இவங்களுக்கு நாம் ஆட்சிக்கு வந்துட்டோன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துட்டோன்னு தெரியல. இன்னும் திமுக மேலேயே பழி போட்டுக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு பவர் கட்டுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. என்ன காரணம் சொல்றாருன்னா, நிர்மல்குமார் அதில் ஒரு கருப்பாடுகள் உள்ள இருக்காங்க, அதனால எங்களுக்கு பவர் இந்த மாதிரி பிரச்சனை வருது, 2.5 லட்சம் கோடி கடல்ல இருக்கு. கேட்ட கேள்வி, பவர் கட்டு டெய்லி ஆகுது, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கரெக்ட் ஆகுது, இதுக்கு முன்னாடி அப்படி ஆனதில்லை, ஏன்பா ஆகுதுன்னு கேட்டா அதற்கு நேரடியாக பதில் இல்லை. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அசந்து போற மாதிரி உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்பாங்க தெரியுமா? இது சங்கி கூட்டம் செய்யற வேலை. அதே வேலையை தான் இந்த நிர்மல்குமார் செய்யறாரு. ஏன்னா இவரும் RSS பின்புலத்தில் வந்தவர் தான், இவரும் அடிப்படையில் சங்கி. அவர் சொல்றாரு, கேட்ட கேள்வியை விட்டுட்டு ஏன் பவர் கட்டுக்கு நேரடியாக பதில் இல்லை, அதுக்கு பதில் கருப்பாடு உள்ள பூந்துருச்சு, செவப்பாடு உள்ள பூந்துருச்சு, அந்த ஆட்டை தேடி நிற்கிறோம், 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு, ஆள் பற்றாக்குறை இருக்கு, இதெல்லாம் தான் தெரியுமே. கடந்த ஆட்சியில் இதே பிரச்சனை தானே இருந்துச்சு. அப்ப அவங்க மேனேஜ் பண்ணாங்கல்ல. உங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியலன்னா எதுக்கு பதவியில் இருக்கீங்க? தூக்கி போட்டு வெளியே போயிருங்க. எப்படி திருடுதனமா உள்ள உட்கார்ந்துக்கிட்டு எல்லா பழியும் மறுபடியும் அடுத்த ஆட்சியாளர்கள் மேல போடுறது இது பாஜக கை வந்த கலை. பாஜக கிட்ட ஒரு விஷயம் மோடி கிட்ட ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா அவருக்கு மீடியா மீட் பண்ண மாட்டாரு. ஆனா வெளியில பேசப்படுற விஷயத்துக்கு அவர் என்ன பதில் சொல்லுவார்னா, அமாரா அப்படின்னு ஆரம்பிச்சு நேரு காலத்துக்கு போயிடுவார். எல்லாத்துக்கும் காரணம் காங்கிரஸ், நேரு தான் அதுக்கு காரணம், இந்திரா காந்தி தான் காரணம், ராஜீவ் காந்தி தான் காரணம் அப்படின்னு 3வது முறையா வந்திருக்காரு. 15வது, அதாவது 10 ஆண்டை முடிச்சுட்டு 11வது ஆண்டு 12வது ஆண்டு வந்திருக்காரு. பிரைம் மினிஸ்டரா இருக்காரு, அசைக்க முடியாத உட்காந்துருக்காரு. மிஷின் கையில இருக்கிற வரை மோடியை ஒழிக்கவே முடியாது. அப்ப ஒழிக்க முடியாதுன்னு என்ன அர்த்தம்? நீங்க தப்பா புரிஞ்சிக்க கூடாது. ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்றதை யாராலையும் புடுங்க முடியாதுன்னு அர்த்தம். உடனே இதுக்கும் கம்பு சுத்தம் வந்துடாதீங்க.
ஏன்னா மிஷினை வச்சு தான் அவர் வாழ்க்கை நடத்துறாரு, அதிகாரத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதே வேலையை இங்கேயும் கிடப்பில் போட்டாங்க. இப்போ நம்ம சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, 7 நாள் கெடு பற்றி நான் சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா, கோவையினுடைய அந்த சூலூர் பகுதியில் ஒரு குழந்தை, 10 வயசு குழந்தை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டுருக்காங்க. அது சம்மந்தமாக 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கார்த்தி, இன்னொரு கேரக்டர் மோகன்ராஜ், 2 பேரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதில் ஒருத்தன் தப்பிச்சு ஓட போனால் அவன் கீழே வலிக்கு வந்துட்டானே, வழக்கமான டெம்ப்ளேட் வச்சு அவனுக்கு மாவு கட்டு போட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அவன் சிறை இல்லை, ஆஸ்பத்திரியில் சொகுசாக இருக்கான். காலை உடைச்சிட்டாலோ கையை உடைச்சிட்டாலோ அது உண்மையான்னு நமக்கு தெரியாது. நீ அது எவ்வளோ நாள் காயமாகும், அதுக்கப்புறம் எப்போ சிறைக்கு போடுவா. இப்போ 15 நாள் சிறையில் வைக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க மேஜிஸ்ட்ரேட், அங்கேயே நேரடியாக போய். ஏன்னா அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கான். அப்போ அவன் இன்னும் வந்து காவலர் கண்காணிப்பில் பெட்டில் படுத்து கிடப்பான். கொடூர குற்றம், கொடுமையாக அந்த குழந்தைய வந்து அவ்வளோ பாடுபடுத்தி கொண்டிருக்கானுங்க. வாயை திறக்கல 2 நாள் ஆன பிறகும். இன்னைக்கு வரைக்கும் சாயந்தரம் நான் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நான் உங்களுக்கே சொன்ன அந்த வீடியோவிலேயே, அப்போ தான் அறிக்கை வருது. ஆனால் விளாத்திக்குளம் சம்பவத்தில் பொங்கி எழுந்தார். அப்படியே பாத்ரூம் போன பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னாரு. இப்போ சொல்கிறானுங்க ஒரு பொண்ணுக்கும் நாங்கள் என்ன போலீஸாக போட முடியும்னு கேட்குறானுங்க. பேசுனது யாராவது வாய்னா, அன்னைக்கு பேசின அதே வாயி இன்னைக்கு வேற வாயா பேசுது. பாதுகாப்பு போட முடியாது, சிங்கப்பெண்களா பெண்ணா நாங்கள் சிங்கப்பெண்கள்னு. இந்த சூலூர் இந்த படுகொலை வந்து நாடு முழுக்க பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது டெல்லி வரைக்கும் தெரிஞ்சிருச்சு இல்லையா, எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. இப்போ தேசிய மகளிர் ஆணையம் சுமோட்டோவா இந்த கேஸ் எடுத்திருக்காங்க. தாமாக முன் வந்து இந்த கேஸ் எடுத்துட்டு, அந்த கேஸ் சம்பந்தமாக 7 நாட்களுக்குள்ள விரிவான அறிக்கையை நீங்க எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு டிஜிபிக்கு உத்தரவு வந்திருக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து. தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு போட்டிருக்கு. இப்போ டிஜிபி என்ன உத்தரவு கொடுப்பாரு? நாங்கள் 2 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டோம், சம்மந்தப்பட்ட ஆட்களை நாங்கள் அவங்க வாக்குமூலம் வாங்கிட்டோம், சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்னு கொடுப்பாரா? தினம் தினம் கொலைங்க, தினம் தினம் வந்து பாலியல் சீண்டல்கள், அத்துமீறல்கள், படுகொலைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. மாற்றுத்திறனாளி பெண்ணை மோசமான முறையில் பாலியல் வன்புணர்வு செஞ்சு ரோட்டில் தள்ளி விட்டு போகிறானுங்க, துணியெல்லாம் உருவிட்டு. இதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற லட்சணமா? மிஸ்டர் விஜய் அவர்களே, முதலமைச்சர் விஜய் அவர்களே, உங்கள் ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு வீராவேசம் பேசுனீங்களே, எங்கே போனீங்க? உங்களுக்கு ஜால்ரா அடித்த இன்ஸ்டாகிராம் குரூப்பெல்லாம் எங்கே போச்சு? ரீல்ஸ் போட்ட குரூப்பெல்லாம் எங்கே போச்சு? இனிமேல் ஒவ்வொரு வீடியோவில் இதை கேட்பேங்க நான். ஏன்னா அவர் பேசும்போதெல்லாம் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் வீடியோக்கள் வரும். ஏன் ரூட் மாஃபியா இதை எடுத்து செய்யலையா? இதுக்கு பதில் போடலையா? பதில் போட வேண்டியதானே. ரூட் மாஃபியா பின்னாடியே தானே உட்கார வச்சு போறீங்க. நம்ம தம்பி ஜெகதீஷ் பின்னாடியே தானே இருக்காரு. 33,000 வாட்ஸ்அப் குழுக்கள், 33,000 இன்ஸ்டாகிராம் பக்கங்கள்னு அள்ளி விட்டாங்களே, அதில் அவ்வளோ பெரிய பேஜ் வந்ததுன்னு சொன்னாங்களே. இப்போ போடுங்க. இப்போ கேட்டிருக்காங்களே 7 நாளில் கெடு கேட்டிருக்காங்க இல்லையா, நீங்கள் அதுக்கு விளக்கம் கொடுங்க. என்ன கொடுப்பீங்க? ஆக மொத்தம் இந்த நிர்வாகத்தை நடத்துவது விஜய் இல்லை. ஏன்னா அவர் ஊடகத்தை சந்திக்க மாட்டார் கடைசி வரைக்கும். எழுதி வச்சுங்க, முதலமைச்சராக அவர் வந்து எத்தனை நாட்கள் பதவியிலிருந்து அவர் வெளியில் போகிறாரோ அது வரைக்கும் ஊடகத்தை சந்திக்க மாட்டார். ஏன்னா அவர் பயந்து விட்டார். கோழை பொம்மை முதலமைச்சராக இருக்கார். நம்ம வந்து ஒரு கொஞ்ச நாள் இவர் வந்து நம்ம ரொம்ப கடுமையாக பேச வேணாம், நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்னு நினச்சோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி அபத்தங்கள் நடக்கும்போது நாம் வேற வழி இல்லை. சாம பேத தான தண்டம், இவங்களுக்கெல்லாம் சாம பேதத்தில் பேசினா வேலைக்கு ஆகுது. இனிமேல் தண்டம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தான் வரணும். அதனால் அடின்னு அடிச்சாதான் இவங்களுக்கு தான் செய்கிறது தப்புன்னே புரியும். ஆனால் புரியாது. இதுதான் புறா விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ரீல்ஸ் மோகத்திலே சுற்றிட்டு திரிகிற கேஸுக்கு நிர்வாகம் பண்ண தெரியலையே. அந்த அடிப்படையில் இந்த 12 நாளை முடிக்கும் போது கிட்டத்தட்ட 30 கொடூர சம்பவங்களை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. பொதுமக்கள்லாம் ரோட்டில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. பாதுகாப்பு இல்லை, கரண்ட் இல்லை, எல்லா இடங்களிலும் பிரச்சனை. இதுக்கு வழி தேடுங்கடான்னா அதுக்கு காரணம் தேடி ஆய்வு தேடிட்டு இருக்காங்க. கண்டவெல்லாம் ஆய்வுக்கு போகிறான். மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு. இப்போ ஒன்றிய அரசாங்கம் ஏன் உள்ளே வந்திருக்கு அப்படின்னா, இது விஜய்க்கு வைக்கப்பட்ட செக்கு, விஜய் ஆட்சிக்கு வைக்கப்பட்ட செக்கு. இப்போ இதுக்கு வந்து அவர் என்ன நேர்மையான முறையில் என்ன அறிக்கை கொடுக்குறாருன்னு பார்த்துட்டு, இதையும் இவரை பிடித்து ஆட்டுகிற குடிமை பிடிச்சி ஆட்டுறாங்கல்ல இப்போ ஒன்றிய அரசாங்கம், அதில் அடிஷ்னலாக ஒரு கேஸ் சேர்ந்துருக்கு, சூலூர் கேஸ், இந்த குழந்தை மரணம், படுகொலை மரணம். ஸோ இது ஏற்கனவே 41 கொலைகேஸ் வரை இருக்குது. இன்னும் சிபிஐ அதை முடிக்கல வச்சிருக்காங்க. இவர் அந்த அதிகாரிகள்லாம் மாற்றினா கூட, அந்த அதிகாரி கான்ஸ்டபிள்லேருந்து உயரதிகாரி வரைக்கும் இவர் அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சிகளை கலைச்சிட்டார். அவங்க எல்லாரையும் வெளியே விரட்டிட்டார். அதுவே அவங்களுக்கு பார்வைக்கு அது தப்பாக தான் இருக்கும்.
என்னைக்கு இருந்தாலும் அந்த 41 ஆன்மாக்கள், நீங்கள் அதிகாரத்தில் உட்காந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, நீங்கள் தூங்கும் போதும் எந்திரிக்கும் போதும் எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு 41 ஆன்மாக்கள் உங்க முன்னாடி சுத்திட்டே இருக்கும். விஜய் அவர்களே, மிஸ்டர் விஜய் அவர்களே, முதலமைச்சர் விஜய் அவர்களே, உங்களை சுத்தி இருக்கிறது அதிகாரிகள் நீங்க நினைச்சுக்காதீங்க. உங்களை சுத்தி 41 ஆன்மாக்கள் சுத்திட்டு இருக்கு. ஏன்னா அவன் நெரிசல்ல செத்து போனவன் உங்களுக்கு பின்னாடி சுத்திட்டே இருக்கான். அதனாலதான் உங்களால் முதலமைச்சரா பதவி ஏற்ற பிறகு கூட ஒரு புன்முறுவலோட ஒரு மகிழ்ச்சியான முகத்தை காட்ட முடியல உங்களால. எதையோ பறி கொடுத்துட்டு எவனோ உட்காந்துருப்பான் தெரியுமா? அசம்பிளியில் அப்படிதான் உட்காந்துருக்காரு, எல்லா இடங்களிலும் அப்படிதான் இருக்காரு. ஒரு சிரிப்பு, ஒரு கனிவான ஒரு முக மலர்ச்சியான முதல்வரா பார்க்க முடியல. அப்ப உங்களுக்குள்ள அதை ஆட்டி படைகிறது எது தெரியுமா? இந்த 41 ஆன்மாக்களுடைய அந்த குரல் தான் கேட்டுட்டு இருக்கு. இதை போக்குறதுக்கு தான் அந்த ஜோசியர் உங்களுக்கு கருப்பு கோட்டு மாட்டி விட்டுருக்காரு போல. கருப்பு கோட்டு மாட்டி விட்ட ரகசியம் இதுதான் போல இருக்கு. ஓகே, எனிவே இப்போதுக்கு ஒன்றிய அரசாங்கம் முதல் முறையாக எல்லாத்தையும் சுமோட்டாவை எடுப்பாங்க. எடுத்து நேராக இங்கே விசாரிப்பாங்க. ஏன்னா திமுக ஆட்சி காலத்தில் அதெல்லாம் செஞ்சாங்க. மகளிர் ஆணையம் டக்குன்னு பயங்கரமாக சீன் எல்லாம் போட்டாங்க. ஆனால் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்கும்போது வரவே இல்லை. இப்போ அவங்களா தாமாக முன் எப்படி திமுக அரசாங்கத்துக்கு ஏழரைகளை கூட்டியதோ ஒன்றிய அரசாங்கம், அதே மாதிரி இப்போ குடுமையை பிடிக்கிறதுக்காக உடனே ஒன்றிய அரசாங்கம் விஜய் ஆட்டி படைக்குது, விஜய் அப்படியே எதிராக செயல்படுறாரு, பாஜக எதிராலாம் நீங்க நினைச்சிடாதீங்க. அதெல்லாம் ஒரு ஆணியும் கிடையாது. சும்மா அதெல்லாம் மிரட்டுறதுக்கு அடிஷ்னலா சேர்த்துக்கிறாங்க. ஸோ இந்த சூலூர் வழக்கு விஜய்க்கு எப்படி இருந்தாலும் தலைவலி தான். என்ன பண்ண போறாரு பொறுமையா பார்ப்போம். ஆட்சி நிர்வாகத்தை அவர் நடத்துவதாக இருந்தால் வெளிப்படையாக அவர் ஊடகத்தை சந்திக்கணும். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஆட்சியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும். மோடி மாதிரியாவது அட்லீஸ்ட் மான் கி பாத்னு ஒரு ரேடியோவில் பேசுறாருல, அந்த மாதிரி இவரும் டெய்லி ஒரு வீடியோ போடணும். அவர் தான் எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சிருக்க. பின்னாடியே தம்பி ஜெகதீஷை கூட்டின்னு போறீங்களே, பேட்டரி கார்ல கூட அவன் தான் முன்னாடி உட்காரான். அப்ப அவன்கிட்ட கேட்டு ஒரு வீடியோ போட வேண்டியதானே? முதலமைச்சர் முதல் முறையாக இந்தியாவிலே யார் எந்த முதலமைச்சர் செய்யாத ஒரு சாதனை. தினம் ஒரு வீடியோ போடுகிறார் முதலமைச்சர். வாரம் ஒரு வார நிகழ்வுகளை வீடியோ போடுகிறார். வந்தாலும் வருங்க, நான் சும்மா சொல்றேன், ஆனா வந்தாலும் வரும். ஏன்னா இவருக்கு ஊடகத்தை சந்திப்பதற்கு பயம். ஊடகங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. இப்போ இந்த அமைச்சர் சொல்ற மாதிரி தான், ஏங்க நாங்க இப்பதானே வந்திருக்கோம், ஒரு நாள்ல எல்லாம் மாறிடுமா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்புறம் மாற்றம்னு எந்த ஆணி போடுங்கிற வேலையை சொல்லிட்டு வந்தீங்க நீங்க? மாற்றம்னு என்ன மாற்றம்? ஏமாற்றம் தான் நடந்திருக்கு. அதோட சேர்ந்து துர்நாற்றமும் இருக்கு, மாற்றம் இல்லை. மக்களே, கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.